நாம் இன்னைக்கு புதுமுக இயக்குனர் சபரிஷ் நந்தா எழுதி இயக்கியிருக்கிற இந்திரா அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு த்ரில்லர் மாதிரியே இருந்தது. புதுமுக இயக்குனர்கள் சொதப்ப முடியாத ஒரு ஜான்ரா அப்படின்னாக்கா த்ரில்லர் தான். ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டாலே படம் சூப்பராக வந்துடும். அதனால படம் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். இந்த படம் எப்படி இருந்தது, தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படமா அப்படின்றத பற்றிலாம் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கனாக்கா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் மாட்டி சஸ்பெண்ட் ஆகிருக்கிறாரு. அவர் கண்டினியூஸாக கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டே இருக்காரு, எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவருக்கு ஒரு லெட்டர் வருது, நீங்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சோகத்தில் இன்னும் நிறையா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிக்கிறப்போ ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா கண்ணு தெரியாமல் போயிடுது. கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ஒய்ஃப் மர்மமான முறையில் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் அவர் இருக்கிறப்பயே கொல்லப்படுறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இவரோட ஒய்ஃபை கொலை பண்ணவங்கள இவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்மளுக்கு இந்த திரைக்கதை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. ஒரு குடிகார போலீஸ் ஆஃபீஸர் அவன் ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டு சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறான். கண்டினியூஸாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கட் பண்ணனாக்கா ஒரு தேட்டரில் ஒரு ஜோடி சில்மிஷம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு மிடில் ஏஜ்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த சில்மிஷம் பண்ணிகிட்டு இருக்க பையன் பாத்ரூம் போகிறான். அவன் பின்னாடியே இந்த மிடில் ஏஜ்காரனும் போகிறான். கட் பண்ணனாக்கா அடுத்த நாள் காலையில் அந்த சில்மிஷம் பண்ணிகிட்டு இருந்தவன் பாத்ரூமில் தூக்கல் தொங்கிட்டு இருக்கிறான். அவனோட கை கட் பண்ணப்பட்டிருக்கு. ஷாக்கிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு யார் கொலை பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சிருது. அது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைனா, இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி கொலைகாரன் இவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கோட ட்விஸ்ட் நம்மளுக்கு பெருசாக இம்பேக்ட் இல்லாமலே போயிடுது. இந்த படம் ஃபுல்லாக இவங்க க்ரியேட் பண்ணுற ட்விஸ்ட் எல்லாமே நம்மளால் ஆல்ரெடி கெஸ் பண்ண முடிஞ்சனால நம்மளுக்கு எந்த விதத்துலையும் ஒரு ஷாக்கையோ இல்லைன்னா ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிறதோ ஆகாமல் போயிடுது. அது இல்லாமல் 2 லவ் ஆங்கிள் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ரொமான்டிக்கலாக நல்லாவும் வரல. அதே மாதிரி இந்த த்ரில்லரை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி எந்த விதமான சஸ்பென்ஸும் அந்த லவ் ஆங்கிளில் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. அதனால படம் ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுது நம்மளுக்கு. இந்த படத்தில் ஒரு 5-6 மேஜர் கேரக்டர்லாம் இருக்குது. அதில் ஒன்று இந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். ஜென்ரலாக போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னாலே அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப மெஷர்டாக சட்டிலாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே ஓவர் ரியாக்ட் பண்ணுறாரு, ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு. அது நம்மளுக்கு சிங்கே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி சரி இவன் தான் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா அவன் ஃப்ரெண்டு இதை விட பயங்கர அநேகமாக இருக்கிறான். நம்மளுக்கு ஒரு 1940s நடித்த ஒரு ட்ராமாவில் நடிச்சுட்டு வந்த ஹீரோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எப்படி அவர் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாரோ கிட்டத்தட்ட அந்த லெவலில் இருந்துச்சு. இது டைரக்டரோட ஒர்க்கா இல்லைனாக்கா ஆக்டர் இப்படி நடித்தா தான் சூப்பராக இருக்கும்னு நினச்சாரான்னு தெரில. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடியன்ஸை வச்சு செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் பெரிய நெருடலான ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் எல்லாத்துக்குமே ஓவர் ரியாக்ட் பண்ணுறது. அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு வேலைக்காரமாக வருவாங்க. அந்த வேலைக்காரமாவை லவ் பண்ணுற ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் பார்த்தோன்னாக்கா ஒரு சீனில் அவன் போலீஸ்காரனை பார்த்தாலே பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகி கீழே அப்படியே விழுந்துற மாதிரி இருப்பான் அவன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் திடீர்னு கிளைமேக்ஸ் சீனில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட சண்டை போடுறது பார்க்குறப்போ நம்மளுக்கு என்னடா முன்னாடி இது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணீங்க, இப்போ இந்த கேரக்டர் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு லாஜிக்கலாக இடிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த படம் ஃபுல்லாக இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எய்தர் தே ஆர் ஓவர் ஆக்டிங் ஆர் இந்த கேரக்டர் டிசைன்லாம் லாஜிக்கே இல்லாமல் கேரக்டர் டிசைன் பண்ணனால நம்மளுக்கு இந்த கேரக்டர் எதுவுமே நம்புற மாதிரியே இல்லை. நம்புற மாதிரி இல்லாததுனால நம்மளுக்கு இந்த படத்தை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரி நீ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த படம் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படமே இல்லைன்னு நினைக்கிறேன். கதை அண்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஆவரேஜாகவும் ஒரு சில இடங்களில் பிலோ ஆவரேஜாகவும் இருந்தது. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் 2 லவ் ஆங்கிள் டெவலப் பண்ணுறாங்க. அது எந்த விதத்துலையும் இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதனால இந்த படத்தோட நீளம் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரியே இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படமே கிடையாது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூவோட சந்திப்போம். அது வரைக்கும்